லூயா, ஹாலே லூயா. என் தேவைகளை காட்டிலும் இயேசு பெரியவராக இருக்கிறீர். ஆமேன். என் சூழ்நிலைகளை பார்க்கலும் என் இரட்சகர் பெரியவராக இருக்கிறீர் சுவாமி. எல்லா துயரங்கள் விலகுவதற்காய் ஸ்தோத்திரம் சுவாமி. ஹாலே லூயா, ஹாலே லூயா. இயேசுவே நன்றி, 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 நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே, ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், அன்பினால் எங்களை அலங்கரியும், அன்பினால் எங்களை அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே, ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே, ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், அன்பினால் எங்களை அலங்கரியும், அன்பினால் எங்களை அலங்கரியும். அசைவாடும் ஆவியே, அசைவாடும் ஆவியே, எங்கள் மேல் அசைவாடுமே, எங்கள் மேல் அசைவாடுமே. தேவாலயத்தின் தெற்கு புறத்திலிருந்து ஒரு நீரூற்று வடக்கு நோக்கி அது கிழக்காக செல்லுகிறது. 1000 முழம் செல்லுகிற பொழுது நம்முடைய பாதம் நனைகிறது. இன்னும் 1000 முழம் முழங்கால் அளவு நீர், இன்னும் 1000 முழம் இடுப்பு அளவு தண்ணீர், இன்னும் 1000 முழம் அது நதியாய் புறப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக யோர்தானாக நதியாக புறப்படுகிறது. இருபுறமும் செழிப்பாய் காணப்படும். எல்லா உப்புத்தன்மையும் மறைந்து போகிறது. நம்ம கசப்பான அனுபவங்கள் எல்லாம் மறைந்து போகிறது. இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மை நிரப்பி கொண்டிருக்கிறது. உலர்ந்த எலும்புகள் அசைவாடுமாமே, உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழுமாமே. ஆமேன். ஆண்டவரே, உங்களுக்குள் என் உயிர் மூச்சை நான் புகச் செய்வேன் என்று சொல்லி ஆண்டவரே எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 5வது இறைவார்த்தை சொல்லுகிறது. எனவே ஆண்டவரே, சுவாச சம்பந்தமான வியாதிகள் எல்லாம் இந்த இறை வார்த்தையின்படி ஆண்டவரே எல்லாம் விலகட்டும். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஓ ரீக்கரபரபரபரபா, ஹலே லூயா, ஹலே லூயா. இதயத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகள் சரி செய்வதாக ஆண்டவரே. வாழ்வுகள் எல்லாம் அடைக்கப்பட்ட வாழ்வுகள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக. ரத்தம் உடல் முழுவதும் பாய்வதாக. ஆமேன். ஆண்டவரே, எல்லா உள்ளுறுப்புகளை தொடுவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். சீராக் ஞான நூல் 16ஆம் அதிகாரம் இயேசுவே 12வது இறைவார்த்தை சொல்லுகிறது. பச்சிலையோ மருந்தோ உனக்கு சுகம் தராது, ஆண்டவருடைய வார்த்தை உனக்கு சுகம் தரும் என்று சொல்லி. எனவே ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய எல்லா வியாதிகள் விலகட்டும் அப்பா. ஆண்டவரே, தலைவலி வியாதிகள் விலகட்டும் சுவாமி. ஆண்டவரே, முழங்கால் வலிகள் அப்பா, எங்கு பார்த்தாலும் நாட் ஏபிள் டு வாக் டு கோ எனிவேர். ஆமேன் அப்பா. இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் முழங்கால்களை தொடும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. விடுதலை பயணம் 15ஆம் அதிகாரம் 26வது வசனம் சொல்லுகிறது. அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாமே உன்னை குணமாக்கும் ஆண்டவர் என்று சொல்லி. விடுதலை பயணம் 23ஆம் அதிகாரம் 25 சொல்லுகிறது. என்னை வழிபாடு செய்கிற பொழுது உங்கள் நடுவே வந்து உங்கள் நோய்களை நான் சுகப்படுத்துவேன் என்று சொல்லி. எனவே நாங்கள் ஆராதித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இறை புகழ்ச்சி இந்த காலை வேளையில் செய்து கொண்டிருக்கிற இந்த வேளையிலே என் பிள்ளைகள் அனைவரும் ஆரோக்கியமாய் காணப்பட உதவி செய்யும் சுவாமி. கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார், கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார். ஆமேன் அப்பா. ஒவ்வொருவரையும் மேன்மைப்படுத்தும் சுவாமி, மேன்மைப்படுத்தும் ஆண்டவரே. பொருளாதார நசிவுகள், தொழில் நசிவுகள் எல்லாம் ஆண்டவரே விலகட்டும் சுவாமி. என் பிள்ளைகள் அப்பா மகிழ்ச்சியோடு காணப்பட ஆண்டவரே வாழ்வழிக்க கூடிய தெய்வம் ஆண்டவரே, ஜீவனுள்ள கடவுள் ஆண்டவரே. எனவே பிள்ளைகளுக்கு உயிர் மூச்சை கொடுப்பதற்காய் ஸ்தோத்திரம் சுவாமி. ஹலே லூயா, ஹலே லூயா, ஹலே லூயா, ஹலே லூயா. ஓ ரீ மாரா தீனி
ஓரி கரபரபரபரப. ஹalleluya, ஹalleluya. இயேசுவே, 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 இயேசுவே. இறங்கும் தேவனே எந்தன் மீதிலே உந்தன் பார்வை எந்தன் மீதில் விழுந்தாள் போதுமே. உந்தன் பார்வை எந்தன் மீதில் விழுந்தாள் போதுமே. இறங்கும் தேவனே. ஆண்டவரே, இந்த இறையிறக்க ஜெபக்குழு மீது இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. அல்லேலூயா. இரக்கம் வைக்கும் தேவனாலே எல்லாமே கைகூடும். உனக்கு எல்லாமே கைகூடும். ஓடுவதாலும் அல்ல, போராடுவதாலும் அல்ல, இரக்கம் வைக்கும் தேவனாலே எல்லாமே கைகூடும். மகளே, எல்லாமே கைகூடும், எல்லாமே கைகூடும். மகனே, எல்லாமே கைகூடும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. உன்னதத்தின் ஆவி உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே, ஆவியின் கொடைகள் வேண்டுமே, அயல்மொழியில் துதிக்க வேண்டுமே. ஆற்றலோடு பேசவும் அன்பு கொண்டு வாழவும், ஆற்றலோடு பேசவும் அன்பு கொண்டு வாழவும், ஆவி ஊற்றும் அன்பு தெய்வமே, ஆவி ஊற்றும் அன்பு தெய்வமே. உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே, உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்ன மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடி சனம் இருந்தாலும் இயேசுவை போல் அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. அல்லேலூ, அல்லேலூ, அல்லேலூயா, அல்லேலூ, அல்லேலூ, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. இறை செய்திக்கு முன்பாக ஒரு சில வசனங்களை நாம் தியானித்து நாம் இறை செய்திக்கு நாம் கடந்து செல்வோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவதாக நெகேமியா 8 சொல்லுகிறது, ஆண்டவருடைய மகிழ்வுதான் நம்முடைய வலிமை என்று சொல்லி. எனவே ஆண்டவரிடத்திலே நாம் மகிழ்ச்சியாய் நாம் இப்பொழுது ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். 1 சாமுவேல் 2 சொல்லுகிறது, என்னை மதிப்போரை நான் மதிப்பேன், என்னை இகழ்வோர் இகழ்ச்சி அடைவர் என்று சொல்லி. எனவே ஆண்டவரை நாம் எப்பொழுதும் நாம் தாவீதை போல கண் முன்பாக வச்சிருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். தாவீது சொல்றார், திருப்பாடல் 16:8 சொல்லுகிறது, என் நேரமும் என் ஆண்டவரை என் கண் முன்பாக வச்சிருக்கிறேன் என்று சொல்லி. எனவே தாவீதை போல ஆண்டவரை நாம் கண்ணை மூடுனா ஆண்டவர் நம் முன்பாக வர வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. 1 சாமுவேல் 10:6 மற்றும் 1 சாமுவேல் 10:9 வாசிப்போம். 1 சாமுவேல் 10:6.
Praise the Lord. பிறகு ஆண்டவரின் ஆவி உன்மேல் வலிமையோடு வரும். நீயும் அவர்களோடு பரவசமடைந்து பேசுவாய். நீயும் வேறு மனிதனாய் மாற்றப்படுவாய். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக வருகிற பொழுது நாம் வேற்று மனிதனாக மாற்றப்படுவோம். Praise the Lord. அல்லேலூயா. தேடிக்கொண்டு சவுல் அரசன் வருகிறான். நாம் கூட இந்த அதிகாலை ஜெபத்தில் எந்த நோக்கத்திற்காக வந்திருக்கிறோமோ, ஆனால் ஆண்டவர் தன்னுடைய ஆற்றலாலும் சக்தியாலும் வலிமையினாலும் நம்மை நிரப்பி பரவச நிலைக்கு நம்மை அழைத்து செல்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 9 வாசிப்போம். சவுல் சாமுவேலை விட்டு திரும்பிய பொழுது கடவுள் அவரின் உள்ளத்தை மாற்றினார். அன்றே இந்த எல்லா அறிகுறிகளும் நிறைவேறின. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. திருத்தூதர் பணி 10ஆம் அதிகாரம் 44 சொல்லுது, பேதுரு இறைவார்த்தை அறிவித்துக் கொண்டிருந்த பொழுது இறைவார்த்தை கேட்ட யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். எனவே இந்த காலை வேளையில் இறைவனுடைய வார்த்தையை நாம் கேட்டுக்கொண்டு தியானித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கடவுள் தனது ஆற்றலால் இப்பொழுது நிரப்பிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ரோமருக்கு எழுதிய திருமுகம் 8ஆம் அதிகாரம் 26, 27 மற்றும் 28 வாசிங்க பார்க்கலாம். இவ்வாறு ஆவியார் நமது வலுவற்ற நிலையில் நமக்கு துணை நிற்கிறார். ஏனெனில் இதற்காக எப்படி நாம் இறைவனிடம் வேண்டுவது என்று நமக்கு தெரியாது. தூய ஆவியார் தாமே சொல் வடிவம் பெற முடியாத நம்முடைய பெருமூச்சுகளின் வாயிலாய் நமக்காக பரிந்து பேசுகிறார். உள்ளங்களை துருவி ஆயும் கடவுள் தூய ஆவியாரின் மனநிலையை அறிவார். தூய ஆவியாரும் கடவுளுக்கு உகந்த முறையில் இறை மக்களுக்காக பரிந்து பேசுகிறார். மேலும் கடவுளிடம் அன்பு கூர்பவர்களோடு, அதாவது அவரது திட்டத்திற்கேற்ப அழைக்கப்பட்டவர்களோடு அவர்கள் நன்மைக்காகவே ஆவியார் அனைத்திலும் ஒத்துழைக்கிறார் என்பது நமக்கு தெரியும். தம்மால் முன்பே தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் தம் மகனின் சாயலுக்கு ஏற்றவாறு இருக்க வேண்டுமென கடவுள் முன்குறித்து வைத்தார். அச்சகோதர சகோதரிகள் பலருள் தம் மகன் தலைப்பெயரானவராய் இருக்க வேண்டும் என்றே இப்படி செய்தார். தாம் முன்குறித்து வைத்தோரை அவர் அழைத்திருக்கிறார். தாம் அழைத்தோரை தமக்கு ஏற்புடையோராக்கி இருக்கிறார். தமக்கு ஏற்புடையோரானோரை தம் ஆட்சியில் பங்கு பெற செய்தார். ஆமென். மத்தேயு நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 33 வாசிப்போம். மத்தேயு 6:33. ஆகவே அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள். அப்போது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். ஆமென். எனவே இறை அரசை நாம் நாடிக்கொண்டிருக்கிறோம், எல்லாவற்றுக்கும் மேலாக நாடிக்கொண்டிருக்கிறோம். எனவே மத்தேயு நற்செய்தி 21ஆம் அதிகாரம் 22 சொல்லுது, நம்பிக்கையோடு கேட்கிற பொழுது நீ அவற்றை பெற்றுக் கொள்ளுகிறாய் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. தொடக்க நூல் 15ஆம் அதிகாரம் 13 வாசிப்போம். தொடக்க நூல் 15ஆம் அதிகாரம் 13. ஆண்டவர் ஆபிராமிடம், நீ உறுதியாக தெரிந்து கொள்ள வேண்டியது, உன் வழிமரபினர் வேறொரு நாட்டிற்கு பிழைக்கச் செல்வர். அங்கே அவர்கள் 400 ஆண்டுகள் அடிமைகளாக கொடுமைப்படுத்தப்படுவர். ஆமென். விடுதலை பயணம் 12ஆம் அதிகாரம் 40 வாசிப்போம். விடுதலை பயணம் 12ஆம் அதிகாரம் 40. எகிப்தில் குடியிருந்த இஸ்ரேல் மக்கள் அங்கு வாழ்ந்த காலம் 430 ஆண்டுகள். ஆமென். 430 ஆண்டுகள் அடிமைத்தனமாக இருந்த மக்களை ஆண்டவர் அழைத்து வந்து தனியாக கானான் தேசத்துக்கு அழைத்து வருவதை நாம் பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், என் மக்கள் படும் துன்பங்களை நான் கண்டேன். எனவே இந்த காலை வேளையில் உங்களுடைய துன்பங்கள், துயரங்கள் எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் திருப்பாடல் 33:14 சொல்லுகிறது, தாம் வீற்றிருக்கும் இடத்திலிருந்து உலகெங்கும் வாழ்வோரை கூர்ந்து கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி. யோவான் நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 25 சொல்லுகிறது,
மனிதர்களை பற்றி யாரும் எனக்கு எடுத்துரைக்க தேவையில்லை என்று சொல்லி. எனவே ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, சாலமன் ஞானம் 1ஆம் அதிகாரம் 7வது இறைவார்த்தை சொல்கிறது, இந்த உலகம் முழுவதும் கடவுளுடைய ஆவி நிரப்பப்பட்டிருக்கிறது. நம் வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு சொல்லையும் அவர் அறிந்தவராக இருக்கிறார் என்று சொல்லி. எனவே நாம் எழுப்பக்கூடிய ஒவ்வொரு விண்ணப்பத்திற்கும் ஆண்டவர் பதில் தந்து கொண்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் வியத்தகு செயல்களை நமக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 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 இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. ஆண்டவரே, பிள்ளைகளை ஒவ்வொருவரும் அக்கினியாய், அனலாய், அபிஷேக மழையாய் ஒவ்வொருவரையும் தொடுவதற்காய் நன்றி சுவாமி. உடைய அனாயிட்டிங் பவர் இறங்கி கொண்டிருக்கிறது. அயல் மொழியிலே பேசுகிற வல்லமையால் பிள்ளைகளை நிரப்பி கொண்டிருக்கிறேன். எல்லா வியாதிகள் குணமடைவதற்காய் ஸ்தோத்திரம் சுவாமி. ஆண்டவரை மூட்டு வழிகள் அப்பா எல்லாம் நீங்கட்டும் சுவாமி. அபகூக் ஆகமம் 3ஆம் அதிகாரம் 19வது வசனம் சொல்லுகிறது, பெண்மான்களின் பால்களை போல உங்களை நான் வலுப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். எனவே என் பிள்ளைகளை மூடி மறைத்துக் கொள்ளும் சுவாமி. நரம்புகளிலே ஆண்டவருடைய வல்லமை பாயட்டும். கணுக்கால்களிலே உடைய வல்லமை பாயட்டும். இடுப்பு பகுதியிலே உடைய வல்லமை அப்பா, நரம்பு மண்டலங்களிலே உடைய வல்லமை அப்பா, முதுகு தண்டின் ஒவ்வொரு பகுதியிலும் வல்லமை இறங்கட்டும் சுவாமி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகள் உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான பரிசுத்த மரியாய் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரி உங்களையும் நம் தேவனாகி ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். லூக்கா நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 25வது வசனம் சொல்லுகிறது, ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழந்தால் என்ன பயன் என்று சொல்லி. ஆண்டவரே, உமக்கு பிரியமான வழியிலே நாங்கள் நடக்கணும் ஆண்டவரே. உடைய அன்பை நாங்கள் சுவைக்கணும் ஆண்டவரே. அப்பா, எங்களுக்கு அத்தகைய அருளை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட ஆலய முற்றங்களில் ஒரு நாள் வாழ்வது மேலானது என்று சொல்லி திருப்பாடல் 84:10 நாங்கள் வாசிக்கிறோம் சுவாமி. எனவே ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரே 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16 சொல்லுகிறது, நீங்கள் கடவுள் வாழும் ஆலயம் என்று சொல். ஆலயத்தை நாங்கள் தீட்டுப்படுத்திய நாட்களுக்காக மனஸ்தாபப்படுகிறோம். பாவம் செய்த நாட்களுக்காக மனஸ்தாபப்படுகிறோம் சுவாமி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஈசோப்பினால் என்னை கழுவும் வெண்பனியிலும் வெண்மையாவே. ஈசோப்பினால் என்னை கழுவும் வெண்பனியிலும் வெண்மையாவே. ஆக மகிழ்வும் அக்களிப்பும் என் செவியில் விழச் செய்யும். ஈசோப்பினால் என்னை கழுவும் வெண்பனியிலும் வெண்மையாவே. ஆண்டவரே, எங்களை புனிதப்படுத்தியதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. யோவா நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 63 சொல்லுகிறது, வாழ்வு தருவது தூய ஆவி என்று சொல்லி. எனவே வாழ்வு தருகிற ஆவியால் எங்களை நிரப்பியதற்காய் ஸ்தோத்திரம் சாமி. ஹல்லேலூயா. 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 இயேசுவே, திராட்சை செடியை நீர் ஆண்டவரே, நாங்கள் அதன் கிளைகள் ஆண்டவரே. திராட்சை செடி இயேசு ராஜா, உம்மோடு இணைந்திருக்கும் கிளை நாங்கள், உமக்காய் படர்கின்ற கொடி நாங்கள். திராட்சை செடி இயேசு ராஜா. இறை செய்திக்கு நாம் இன்றைய வாசகத்தின்படி இறை செய்தியை நாம் கடந்து இறை செய்திக்கு நாம் செல்வோம். லூக்கா நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 1-12 நாம் வாசிப்போம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 1-12. இதற்கு பின்பு ஆண்டவர் வேறு 72 பேரை நியமித்து அவர்களை தாம் போகவிருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்பே 20 இருவராக அனுப்பினார். அப்போது அவர் அவர்களை நோக்கி கூறியது,
அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தமது அறுவடைக்கு தேவையான வேலையாட்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் அனுப்புங்கள். புறப்பட்டு போங்கள். ஓநாய்களுக்கிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல் உங்களை நான் அனுப்புகிறேன். பணப்பையோ வேறு பையோ மிதியடிகளோ எதுவும் நீங்கள் எடுத்து செல்ல வேண்டாம். வழியில் எவருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம். நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் இந்த வீட்டுக்கு அமைதி உண்டாகுக என முதலில் கூறுங்கள். அமைதியை விரும்புவர் அங்கு இருந்தால் நீங்கள் வாழ்க்கைக்குரிய அமைதி அவரிடம் தங்கும். இல்லாவிட்டால் அது உங்களிடமே திரும்பிவிடும். அவர்களிடம் உள்ளதை நீங்கள் உண்டு குடித்து அந்த வீட்டிலேயே தங்கி இருங்கள். ஏனெனில் வேலையாளர் தம் கூலிக்கு உரிமை உடையவரே. வீடு வீடாய் செல்ல வேண்டாம். நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பரிமாறுவதை உண்ணுங்கள். அங்கு உடல் நலம் குன்றியோரை குணமாக்கி இறையாட்சி அவர்களை நெருங்கி வந்துவிட்டது என சொல்லுங்கள். நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதன் வீதிகளில் சென்று எங்கள் கால்களில் ஒட்டியுள்ள ஊர் தூசியையும் உதறி விடுகிறோம். ஆயினும் இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என சொல்லுங்கள். அந்த நாளில் அவ்வூர் பெரும் தண்டனை சோதோம் நகரின் பெரும் தண்டனையை விட கடினமாகவே இருக்கும் என உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் பாருங்க, நம்முடைய வார்த்தைகளை அவ்வளவு ஆண்டவர் முக்கியத்துவம் கொடுக்க. இறை வார்த்தை நீங்கள் அறிவித்து ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவர்களுடைய தண்டனை சோதம் கொமாராவை விட அதிகமாக இருக்கும் என்று சொல்லி. எனவே ஆண்டவர் நம் ஜெபங்களை கேட்கக்கூடியவராக இருக்கிறார், நமக்கு வெற்றி தரக்கூடியவராக. இதைத்தான் மார்க்கு நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 16 - 18 முடிய உலகெங்கும் சென்று படைப்புகள் நற்செய்தி அறிவியுங்கள் என்று சொல்லி. நோயாளிகள் மீது கரங்களை வைக்கிற பொழுது அவர்கள் சுகமடைவார்கள், அவர்கள் பத்தாக்களை கொடுத்துவார்கள், அவர்கள் அயல் மொழிகளை பேசுவார்கள் என்று சொல்லி இப்படிப்பட்ட அதிகாரங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். எனவே ஊழியம் செய்கிற நம்முடைய பிள்ளைகளை கடவுள் அபரிமிதமாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் சுவாமி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவே, இறை வார்த்தைகளை எங்களுக்கு வெளிப்படுத்தியதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் ஞானத்தோடு இறை வார்த்தை அறிவிக்க வேண்டும். வார்த்தைகளை உச்சரிக்கிற பொழுது கவனமாய் எடுத்து சொல்ல எங்களுக்கு நல்ல ஞானத்தை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் சுவாமி. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவை அறிவதுதான் எங்களுக்கு நிலைவாழ்வு என்று சொல்லி ஆண்டவரே யோவான் நற்செய்தி 17ஆம் அதிகாரம் 3 வாசிக்கிறோம் சுவாமி. ஆகாய் 2:19 வாசிக்கிறோம். இன்று முதல் உங்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறேன் சுவாமி. ஆண்டவரே, கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 3ஆம் அதிகாரம் 13 சொல்லுகிறது, மரத்தில் தொங்க விடப்பட்டவர் சபிக்கப்பட்டவர் என்று எழுதியுள்ளவாறு ஆண்டவர் நமக்காக சாபத்துக்குள்ளாகி சட்டத்தின் சாபத்திலிருந்து நம்மை நீக்கி இருக்கிறார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். சிலுவையே, சிலுவையே, என் நேசர் செய்த பாவம் என்னவோ. சிலுவையே, சிலுவையே, என் நேசர் செய்த பாவம் என்னவோ. பாவி நான் இருக்க பரிசுத்தர் பலியாவதோ. சிலுவையே, சிலுவையே, என் நேசர் செய்த பாவம் என்னவோ. இந்த காலை வேளையில் தலைவலி உள்ள ஒரு நபரை ஆண்டவர் குணப்படுத்தி கொண்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஓரி மாரா தீனி லகரபலப ஷபரபரபரபரப. வல்லமை, வல்லமை, குணமளிக்கும் வல்லமை பிள்ளைகளை தொடுவதற்காய் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி, 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 நன்றி. பிலிப்பியர் 4:13 சொல்லுகிறது, என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி. எனவே
ஆண்டுடைய வார்த்தையின்படி நம்மை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய பெயர் சகாயர் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். எனவே நமக்காக சகாயம் செய்யக்கூடிய தெய்வம் நம் மத்தியில இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எதை குறித்து நீ கலங்காதே, நான் உன்னுடைய கடவுள், நான் உனக்கு உதவி செய்வேன் என்று சொல்லுகிறார். எனவே நாம் கலக்க தேவையில்லை. இன்னுயிரே இன்னுயிரே கலக்கம் கொள்ளாதே, காலமெல்லாம் காக்கும் தேவன் உன்னோடுதான் உன்னோடுதான். வயிற்றுல ஒரு விதமான ஒரு வழி மாறி ஒரு இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய நபரை ஆண்டவர் குணப்படுத்தி வந்தாலும் துயரங்கள் சூழ்ந்தாலும் துணையாளர் இருக்கின்றார், திகையாதே. தோள் மீது உன்னை தாங்கி நடத்திடுவார், தோள் மீது உன்னை தாங்கி நடத்திடுவார். இன்னுயிரே இன்னுயிரே கலக்கம் வாசிப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு நபரை ஆண்டவர் சுகப்படுத்தி கொண்டிருக்கிறார். என்னுயிரே என்னுயிரே கலக்கம். என் பிள்ளைகளை எப்படி நான் கரை சேர்ப்பேன் என்று நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சகோதரியை ஆண்டவர் தொட்டு கொண்டிருக்கிறார். என்னுயிரே ஹோரி மாறாதி நீலக்கரபல பரபரப. வல்லமை 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 அப்பா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோல் மீது சுமந்திடும் என்னேசையா. தாய் போல தேற்றுகிறவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா அல்லேலூயா. உன்னுடைய துயரத்தை எல்லாம் மகிழ்ச்சியாய் மாற்றுகிறார். உன்னுடைய கடன் பிரச்சனை நீங்க செய்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. வீடு கட்டுவதற்கான முயற்சிகளை ஆண்டவர் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. வெறுமையாய் நான் உங்களை விட மாட்டேன். இங்கிருந்து இந்த பிரேயர்ல இருந்து கலைந்து செல்லுகிற பொழுது ஒரு நிறைவை நீங்கள் காண்பீர்கள். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா. ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரம்பி மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. ஆண்டவரே, இந்த காலை வேளையில் அதிகாலை வேளையில் என்னை தேடுபவன் கண்டடைவான் என்று சொல்லி என்னிடம் அன்பு காட்டுவோருக்கு நான் அன்பு காட்டுவேன், என்னை ஆவலோடு தேடுகின்றவர்கள் கண்டுபிடிப்பார்கள் என்று சொல்லி ஆண்டவரே வாசிக்கிறோம். நீதிமொழி ஆகமம் 8:17, நீதிமொழி ஆகமம் 8:21. அப்படி தேடி அடைவோருக்கு நான் செல்வம் வழங்குகிறேன் என்று சொல்லி இருக்கிறேன் சுவாமி. இடத்திற்கு போகும்போது ஒவ்வொரு பிள்ளைகளும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அவருடைய இல்லங்களிலும் வாழ்கின்ற சூழ்நிலைகளிலும் எல்லா இடங்களிலும் ஒவ்வொருவருக்கும் அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உன்னுடைய துயரம் மகிழ்ச்சியாய் மாறும். ரைட் நவ், இப்பொழுது இப்பொழுது இப்பொழுது. நன்றி அப்பா நன்றி அப்பா. அப்பா ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட்.